எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய நிகழ்ச்சியில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பு, 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் கடைசியாக நம்ம திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31/7/2026. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய திதி துவிதியை திதி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். யோகம் சௌபாகிய நாம யோகம். கரணம் கரசை கரணம். சந்திராசமும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிக்கிட்டு மனசார மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் நடக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேணும், வேலையில் நிரந்தரம் வேணும், நல்ல வருமானம் வேணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரணும், வாடிக்கையாளர்கள் நிறைய வரணும், நகையை மீட்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி எந்த கனவாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் மனதார எழுதிட்டு வாங்க. எழுதக்கூடிய நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6. குளிச்சுட்டு எழுதுறது சிறப்பு. அதுக்கப்புறம் எழுதலாம் 6:2, 6:4, 6:6, 6:8. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம். 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இதில் நீங்கள் எழுதலாம். இதுக்கப்புறம் 8 மணிக்கு எழுதலாம். இதே மாதிரி அந்த நொடியில் எழுதணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எங்களுக்கு தெரிலனா கூட பரவாயில்ல, 6 to 7 எழுதுங்க, அல்லது 8 to 9 குளிச்சுட்டு எழுதுங்க. எழுதும்போது உங்களோட தேவை கோரிக்கையை நினச்சிட்டு எழுதுங்க, அளவுதான். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 4545. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7272. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 6868. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7373. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 9292. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 8585. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 8080. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 1616. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 1010. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 2222. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள்
இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32 32. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 37 37. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, பணம் ஈர்க்கக்கூடிய பாஸ்வேர்ட் நம்பர் வேணுமா, தேவைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக குருக்காணிக்கை வாங்கிட்டு தான் உங்களுக்கு நம்பர்லாம் எடுத்தரப்படும். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு அடுத்ததா பார்க்கக்கூடியது நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க நதிகள்ல புனித நீர் ஆடுறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு மாசமும் வாய்ப்புள்ளவங்க சில பேர் காவேரி கரை ஓரத்துல இருக்காங்க, வைகை ஆற்று ஓரத்துல இருக்காங்க. இன்னைக்கு தண்ணி வர்றதில்ல, இருந்தாலும் ஓகே, வரக்கூடிய காலகட்டத்துல புனித நீராடுறது ரொம்ப நல்லது திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க உங்களோட பயணத்தை தொடங்கினீங்கன்னா சிறப்பாக அமையும். ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு தொழில் நிரந்தரமாகவே இருக்காது. ஓகேங்களா? தொழிலில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ஒரு முன்னேற்றமே இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு அம்மன் வழிபாடு செஞ்சு ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஓகேங்களா? வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் இன்கம் இல்லைன்னா இந்த திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் அவிட்ட நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் கூடம் கட்டுறதுக்கு, அதாவது புதுசாக ஃபேக்ட்ரி கட்டுறதுக்குன்னு எடுத்துக்கலாம், அல்லது புதிய தொழிற்சாலை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற டேட்டு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், அல்லது ஏற்கனவே ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு வாங்கினீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தொழிலோ உத்தியோகத்திலோ போட்டி பிரச்சனை வில்லங்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு பழனி முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா போட்டி பொறாமை எல்லாமே காணாமல் போயிடும். புரியுதுங்களா? யாரெல்லாம் தொழில் பிஸ்னஸ் செய்கிறீங்க, உங்களுக்கு போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, அது மாதிரி எது வந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் அவிட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு பழனிமலை முருகனோட தரிசனம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தில் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான நாள். உடனே குழந்தை பாக்கியம்ங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? சுபகாரியங்களுக்கு உகந்தது இந்த சதய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கால பைரவர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கை கால் மூட்டு வலி எது இருந்தாலும் சரி, செய்வினை கோளாறு எது இருந்தாலும் நீங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா கால பைரவர்கிட்ட நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா ஓகேங்களா கை கால் மூட்டு வலி செய்வினை பிரச்சனை எதா இருந்தாலும் சரியா போயிடும். சதய நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும் செய்யணும், கால பைரவர்கிட்ட செய்யணும், நல்லெண்ணெய் விளக்கு போட்டு ஏற்றணும். அடுத்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்களா? இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு கிராமத்தில் பசுமாடு வாங்குவாங்க, சில பேர் எருமை மாடு வாங்குவாங்க. இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு வாங்கினீங்கன்னா அது வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சில பேர் பசுமாடு, இந்த பசு பண்ணை பால் பண்ணைலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மாடு பர்ச்சேஸ் பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு வாங்குங்க, அதோட பாலோட அளவு கொள்முதல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதே நாளில் நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது தொழில் நல்லா அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொடர்ச்சியாக செய்கிறீங்க, ஒவ்வொரு மாதமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை அல்லது தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு உத்தியோகம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சரியானபடி வேலையே எங்களுக்கு அமையலை, படித்து முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு விரதம் இருந்து காமதேனு வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். காமதேனுங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் சிவன் கோயிலில் கோச்சாலைன்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு வர அன்னைக்கு இந்த வேலை நிமித்தமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அதேமாரி பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் போடுறதா இருந்தால் கையெழுத்து போடக்கூடாது, உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு தவிர்க்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நல்ல கொடிக்கடன், ஒரு சில பேர் நல்ல வியாபாரம் பண்ணி பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க.
திடீர்னு வந்து வியாபாரம் வந்து நஷ்டமாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ இது தடைப்பட்டதை வந்து திருப்பியும் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு மதுரை கள்ளழகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கல்வியில் வந்து பிரேக்கப் ஆனவங்களுக்கும் கல்வியில் தடைப்பட்டவங்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மதுரை கள்ளழகர் சாமியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். தொழிலும் முன்னேற்றம் கிடைக்கும், கல்வியும் நல்ல மேம்பாடு வரும். கடைசியாக இருக்கக்கூடிய 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா செல்வ வளம் பெருகும். ஓகேங்களா? கோயிலில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். மேக்சிமம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து சனி ஞாயிறு வராத நாள், நடுவில் ஸ்கூல் நாளில் வந்தால் நீங்கள் வந்து ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. செல்வ வளம் வந்து பெருகும். ஓகேங்களா? சனி ஞாயிறு போனால் கும்பலாக இருக்கும். ஏன்னா இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு, சாமியை ஃப்ரீயாக நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு ரகசிய ஒப்பந்தம் வந்து பண்ணலாம். அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நகை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க இந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு நகையை வாங்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து மீன் வியாபாரம் பண்ணுறாங்க, மீன் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி பூஜை வழிபாடு செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ வளம் வந்து பெருகும். மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி சத்யநாராயண பூஜைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் செய்கிறவங்களுக்கு கையிருப்பு பல மடங்கு வந்து உயரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.